இயேசு உங்களை விடுவிக்கிறார். நீங்கள் என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களைப் போகவிடுங்கள் என்று இயேசு சொன்னார். யோவான் 18:8 இயேசு தமது சோதனை நேரத்திலும் தமது கைக்குள்ளான ஆடுகளின் மேல் காட்டிய அக்கறையை என் ஆத்துமாவே கவனித்துப் பார். அவரது ஆளுகை செய்கிற அன்பு மரணத்திலும் உறுதியாக இருக்கிறது. அவர் தம்மை எதிரியிடம் ஒப்படைக்கிறார், ஆனால் சீஷர்களை விடுவிப்பதற்காக வல்லமையுள்ள ஒரு வார்த்தையை பேசுகிறார். அவர் தம்மை பொறுத்தவரை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டைப் போல மௌனமாயிருந்தார், ஆனால் சீஷர்களுக்காக பராக்கிரமத்தோடு பேசுகிறார். இதில் மாறாத, சுயநலமற்ற, உண்மையான அன்பு வெளிப்படுகிறது. இதற்கு பின்னால் ஆழமான ஒரு உண்மை இருக்கிறது அல்லவா? பாவநிவாரண பலியின் உண்மையான ஆவியையும் சாரத்தையும் இதில் நாம் காணவில்லையா? இந்த வார்த்தைகளின் மூலம் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனைக் கொடுத்து அவர்கள் விடுதலையோடு போக வேண்டும் என்று பரிந்து பேசுகிறார். பிணைக்கைதியாக இருப்பவர் இயேசு கட்டப்பட்டிருக்கிறார். எனவே அவர் யாருக்காக பதிலாக நின்றாரோ அவர்கள் விடுதலையாக போக வேண்டும் என்று நீதி கோருகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு நடுவில் பாவம் மற்றும் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் வெளியே வரட்டும், இவர்கள் போகட்டும் என்ற சத்தம் ஒலிக்கிறது. விரக்தியின் சிறைச்சாலைகளின் ஒவ்வொரு அறையிலும் அந்த சத்தம் எதிரொலிக்கிறது. இவர்கள் போகட்டும் என்ற வார்த்தையால் சோர்ந்து போனவர்களும் பயந்தவர்களும் வெளியே வருகிறார்கள். அந்த நன்கு தெரிந்த குரலை கேட்டவுடன் சாத்தான் வீழ்ந்தவர்களின் கழுத்திலிருந்து தன் காலை எடுக்கிறான். மரணம் அதை கேட்கிறது. மரித்தவர்கள் வெளியே வரும்படி பாதாளத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அவர்களுடைய பாதை முன்னேற்றம், பரிசுத்தம், வெற்றி மற்றும் மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. அதில் அவர்களை தடுக்க எவருக்கும் துணிச்சல் இல்லை. அந்த பாதையில் சிங்கம் இருப்பதில்லை, கொடிய மிருகங்கள் எதுவும் அங்கே நடப்பதில்லை. விடியற்காலையின் பெண்மானைப் போல இயேசு கொடிய வேட்டைக்காரர்களை தன்மீது ஏற்றுக்கொண்டார். இப்போது காட்டின் அச்சமுள்ள கலைமான்களும் பெண்மான்களும் அவருடைய அன்பின் லீலி புஷ்பங்களுக்கு இடையே முழு அமைதியுடன் மேயலாம். கல்வாரி சிலுவையின் மேல் இடிமேகம் வெடித்து தீர்ந்தது. எனவே சியோனின் பயணிகள் இனி ஒருபோதும் தண்டனை தீர்ப்பினால் தாக்கப்பட மாட்டார்கள். என் இருதயமே, உனது மீட்பர் உனக்கு உறுதி செய்துள்ள இந்த விடுதலையில் மகிழ்ந்து நாள் முழுதும் ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தைப் போற்று. ஆமேன்.